ஹலோ வீவர்ஸ், காய்கறி இல்லாத சமயத்தில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வைத்து பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. இந்த குழம்புல நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு சாதத்திற்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கொள்வதற்கு மிக அருமையாக இருக்கும். வாங்க பூண்டு குழம்பு செய்யலாம். தேவையான பொருட்கள்: சிறிய எலுமிச்சை அளவு புளி. இந்த புளியை சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன், மிளகாய் 3, சிறியதாக நறுக்கிய வெங்காயம் 2, சிறியதாக நறுக்கிய தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு. இது இந்த மாதிரி பூண்டு 4 உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு 1 கப் அளவு, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டவ்வில் கடாயை வைத்து கடாய் காய்ஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் எல்லாவற்றையும் சேர்த்து ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனுடன் மிளகாயும் சேர்த்து சிறிது நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் வறுபட்டதும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டிலிருந்து பாதியை போட்டுக்கலாம். மீதி இருக்கிற பூண்டை தாளிப்பதற்காக வச்சுக்கலாம். பூண்டு சிறிது நேரம் வறுத்துக்கலாம். சிறிது நேரம் பூண்டு வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியன்லேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, தக்காளியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்து தக்காளி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி சிறிது நேரம் வதங்கியதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. வறுத்து ஆறவிட்ட மசாலா பொருட்களுடன் வதக்கிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாவற்றையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு கடுகு பொரிந்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் போட்டு உளுத்தம்பருப்பு சிவந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, பூண்டு எல்லாவற்றையும் சேர்த்து பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கியதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆனியனையும் சேர்த்து ஆனியன் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதுவும் வெந்தயப்பொடியை சேர்த்துக்கலாம். முழு வெந்தயம் சேர்க்குறதா இருந்தால் கடுகு தாளிக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம மிச்சம் வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் வறுத்து அரைத்து வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலந்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணீரையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம்.
பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்திருக்குது. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்டவ்வை சிம்மில் வைத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நமது அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்வதற்கு மிக அருமையாக இருக்கும். சுட சுட சாதத்துடன் இந்த பூண்டு குழம்பு விட்டு நெய் சேர்த்து சாப்பிட டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த பூண்டு குழம்பு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.